குட் மார்னிங், வெல்கம் SKIAS அகாடமி. ஸோ அன்னைக்கு வந்து டெஸ்ட் கொஷனில் ஃபஸ்ட்டு 50 சால்வ் பண்ணிட்டோம். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? அந்த ஃபஸ்ட்டு 50ல் ஏதாவது சம்ஸ் இன்னும் கொஞ்சம்? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 50 பார்க்கலாம். முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு 50ல் ஏதாவது டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா அதை திரும்ப அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புது டாப்பிக்லேருந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ 51 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் வேல்யூ இன் த கிவன் ஃபிகர். என்ன வரும் ஆன்சர்? என்ன வரும்? 216. ஏன் அப்படின்னா, ஸோ 11க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3 கியூப் தான் 27ன்னு போட்டிருக்காங்க. 5க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1 கியூப். 7க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 5 கியூப். அது மாதிரி கியூப்ல போட்டிருக்காங்க. ஸோ 9க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 6ன்னு வரும். 6 கியூபோட வேல்யூ 216. ஸோ 216 தான் ஆன்சர் இருக்கு. ஸோ 11க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் 3 கியூப் தான் 27, 1 கியூப் தான் 1, 5 கியூப் தான் வந்து 125. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க நம்பர் சீரிஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் தி காமன் ரேஷியோ ஃபார் தி ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். காமன் ரேஷியோ அதுக்கு என்ன ஃபார்முலா? T2 டிவைடட் பை T1. காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னா T2 மைனஸ் T1 போடுவீங்க. காமன் ரேஷியோ அப்படின்னா T2 பை T1. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? 0.015 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 0.15. மேலையும் கீழையும் 1000 மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெறும் 15 வரும். கீழே வந்து 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 115 வரும் உங்களுக்கு. 115 சார், 1015 சார். 1/10 எப்படி எழுதலாம்? 0.1 எழுதலாமா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 0.1. அடுத்து ஃபைண்ட் தி சம் ஆஃப் find the sum of 1 square 2 square up to 19 square. என்ன ஃபார்முலா இதுக்கு? Sn equal to n by 2 a plus l போட்டுக்கலாம். இது வந்து சம்மேஷனுக்கான ஃபார்முலா. என்னங்கிறது மொத்தம் 19 டேர்ம்ஸ் இருக்கா? 1 2 3 தான் வருது. அப்போ என்னோட வேல்யூ 19 தான் இருக்கும். ஸோ 19 டிவைடட் பை 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1 தான். லாஸ்ட் டேர்ம் வந்து 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 19 ஸ்கொயர் என்னது? 19 ஸ்கொயர் பண்ணா 7ஆ? ஒரு 10 கிளாஸ் பார்த்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஒரு சிலதெல்லாம் மெமரி பண்றீங்களோ அவ்வளோக்குள்ள மேக்ஸ் ஈஸியா போட முடியும் உங்களால. 361. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரி, ஓகே. இது ஆப்ஷன் நோட் பண்ணி வைங்க. கொஸ்டின் செக் பண்ணுவோம். என்ன வருது? 9ல முடியுதா? 3439. சரி, இதுக்கு வந்து இந்த இதில் போட்டு கண்டுபிடிப்பாருங்க. ஸோ ஸ்கொயரோட n into n plus 1 2n plus 1 divided by 6. இதை சால்வ் பண்ணுங்க. 2 3 6 1 3 3 2. இதை சால்வ் பண்ணுங்க. 24 இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வந்துச்சுன்னா n into n plus 1 2n plus 1 divided by 6. இங்கே ஃபார்முலாவில் ஏன் வரலன்னு தெரில. ஓகே, இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஏபிக்கான ஃபார்முலா. ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்னது? காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கணும். இப்போ 1 ஸ்கொயர் 1 வரும், 2 ஸ்கொயர் 4 வரும். 4க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் 3. அடுத்து 3 ஸ்கொயர் வந்து 9 வரும். 9க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து ஏபிக்கான ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா வராது. ஸோ இதுதான் சம்மேஷன் ஃபார்முலா. சாரி, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சம் ஆஃப் இது மாதிரி ஸ்கொயரில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதே கியூப்ல கேட்குறாங்க அப்படின்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் அப்
up to n cube கேட்குறாங்கன்னா n into n plus 1 divided by 2 whole square. இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ. ஸ்கொயர் அப் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அப் டு n. அதுவும் ஆர்டராக வரணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு வரணும். 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்லாம் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போட முடியாது நீங்கள். அடுத்து A can finish a work in 18 days. B can do the same work in half the time taken by-னா 9 daysல முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். இவன் 18 days, இவங்க 9 days. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா வாட் பார்ட் ஆஃப் த ஒர்க் ஃபினிஷ் இன் எ டே, ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏவோட ஒரு நாள் வேலைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1/18 எடுத்துப்பீங்களா. பியோட ஒரு நாள் வேலை அப்படின்னா 1/9. ஏன்னா அதில் அவன் எடுத்துக்கிற நாளை விட அவன் 18 நாள்னா அதில் பாதி தான் அவன் எடுத்துக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து A + பியோட 1 day ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 1/9 + 1/18. 9க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 18. ஸோ 2 9s are plus 1. ஸோ 3/18 which is equal to 1/6. ஸோ ஆப்ஷன் B. 1/6 part of the work completed. எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட்டட்னா 6 அப்படியே தலைகளை மாற்றி போட்டுருங்க. The side of a metallic cube is 12 cm. It is melted and formed into a cuboid. ஒரு கியூப் ஷேப்பில் இருக்கிறத மெல்ட் பண்ணி கியூபாய்டு ஷேப்க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. கியூப் எப்படி இருக்கும், கியூபாய்டு எப்படி இருக்கும்? கியூப்னா கனச்சதுரம், அது வந்து கனச்செவ்வகம். ஸோ இப்போ ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுதுன்னா என்ன கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன். ஒரு 5 கிலோ இருக்கிற ஏதோ ஒரு பொருளை உருக்கி ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதோட வெயிட்டும் எவ்வளோவா இருக்கும், அதே 5 கிலோவாக தான் இருக்கும். இப்போ வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து 3 டைமென்ஷன். ஸோ இப்போ சைட் ஆஃப் ஏ மெட்டாலிக் கியூப் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னா இதோட வால்யூம் என்னவா இருக்கும், ஏ கியூப்னு எடுத்துக்கலாமா. ஸோ 12 கியூப் அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு ஷேப் என்ன கியூபாய்டாக மாற்றுறாங்க, அப்போ அதோட வால்யூமுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். லென்த் எவ்வளோ 18, பிரெத் வந்து 16, ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 6 12, 3 6 18, 3 4s are 12, 4 4s are 16, 3 3 gets cancelled, 1 2s are 2 2s are 1 2s are 6 2s are. So height which is equal to 6 centimeter. Option A is the correct answer. ஸோ ஒரு ஷேப் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி இன்னொரு ஷேப்பாக மாற்றுறாங்கனாவே அங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட். என்ன ஷேப்பு, கியூப் ஷேப்னா அதோட வால்யூம் ஈக்குவல் டு கியூபாய்ட் ஷேப்னா அதோட வால்யூம் என்னன்னு ரெண்டையும் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். The compound interest on rupees 16,000 for 9 months 20% per annum compounded quarterly. So compounded quarterly na enna formula, amount equal to P into 1 plus R by 400 power 4n. இதுதான் வந்து compounded quarterly கான formula. Annually na இங்க 100 வரும், மேலே n மட்டும் வரும். Half yearly na 200 2n வரும். quarterly கான formula. So n should be in years. இங்கே வந்து 9 மந்த்துன்னு இருக்கா, அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, 9/12ன்னு போடுவீங்களா. ஸோ 3/4 இதுதான் என்னோட வேல்யூ. இயரில் தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்னோட வேல்யூ 3/4. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 16,000 இன்ட்டு 1 + rate of interest is 20% divided by 100 power 4 into 3/4ன்னு வரும். ஸோ 4 4 gets cancelled, 1 5 times. ஸோ 16,000 5 + 1 6 6/5ன்னு வருமா. மேலே கியூப்னு இருக்கிறதுனால 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 1 பண்ணிங்கன்னா 3 5 15 5 14. ஸோ 128 into 216 மல்டிப்ளை பண்ணுங்க, அமௌண்ட் என்ன வருதுன்னு கண்டுபிடி. 27. அதை வந்து பிரின்சிபல் இருந்து மைனஸ் பண்ணுங்க. இந்த இடம் வந்து 20ன்னு வந்திருக்கும். 21 சாரி இந்த இடமா amount equal to P into 1 plus R by 400 power 4n. So principal 16,000 1 plus 20 divided by 400 power cube 21/20 21/20 21/20 21/20 6
16,030 1 2 sir 8 2 sir 1 2 sir 4 2 sir 1 2 sir 2 into 21 வந்து 42 into 21 square வந்து 441. இது மல்டிப்ளை பண்ணுங்க 441 into 42 minus 16,000 பண்ணுங்க 2522. ஆப்ஷன் சி 2522. இன் வாட் டைம் பீரியட், அதாவது n என்னன்னு கேட்குறாங்க. இன் வாட் டைம் அப்படின்னா n என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 10,000, earns an interest of 2,000 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும், 10% per annum. எதுவுமே கொடுக்காததுனால இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 10,000 வாங்கியிருக்கான், ஆனால் 2,000 இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ எவ்வளோ இயர்ஸ்ல அந்த 2,000 உங்களுக்கு கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா வெறும் இதில் 1,000 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பான். அப்போ 2,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ 2 வருஷத்துக்கு வாங்கியிருப்பானா? ஸோ ஆன்சர் இஸ் 2 இயர்ஸ். இது அப்படியே போட்டுக்கலாம். இல்லை ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR எவ்வளோ? PNR டிவைடட் பை 100. 2 0 2 0 2 0 2 0 1 0 1 0. ஸோ என்னோட வேல்யூ 2 இயர்ஸ். PNR பை 100ல போட்டிங்க. அடுத்து a car travels 90 km in 2 hours 30 minutes. 90 கிலோமீட்டரை வந்து 2.5 மணி நேரத்தில் கடந்திருக்கு. ஸோ 210 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? சேம் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சிலபஸில் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடோட ஜென்ரல் ஃபார்முலா, ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸ்பீட் அப்படின்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ டைமில் போயிருக்கு, அது ரெண்டையும் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான். இப்போது சேம் ஸ்பீடுன்னு கொடுத்ததுனால நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா d1 by t1 equal to d2 by t2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சேம் ஸ்பீடு, முதல்லையும் அதே ஸ்பீடு தான், செகண்ட் டைமும் அதே ஸ்பீடு தான். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஈக்குவேஷனை d1 by t1 equal to d2 by t2. d1 முதல்ல போன டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 90 கிலோமீட்டர். எவ்வளோ டைமில் போயிருக்கான்? 2 hours 30 minutes. இது எப்படி 2 hours 30 minutes என்ன பண்ணலாம்னா 2012 150 மினிட்ஸ்னு எடுத்துக்கோங்க. டோட்டலாக மினிட்ஸில் எடுத்துக்கோங்க. 150 மினிட்ஸ். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 210 கிலோமீட்டர். இங்கே வர ஆன்சர் வந்து உங்களுக்கு மினிட்ஸில் கிடைக்கும்னு அர்த்தம். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் மினிட்ஸ் போட்டிருக்கிறதுனால ரைட் சைடில் நம்மளுக்கு மினிட்ஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். மேலே கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணுங்கள். 1 0 1 0 2 சரி 3 3 சார் 9 7 3 சார் 1 3 சார் 5 3 சார் 15. ஸோ t equal to 7 into 50 350. 350 60 எப்படி எத்தனை பிரிக்கலாம்? எத்தனை 60 எடுக்கலாம்? அதில் இருந்து 5 டைம்ஸ் எடுக்கலாமா? 5 into 60 300. அப்போ 5 hours 50 minutes ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் ஏ 5 hours 50 minutes அதான் ஆன்சர். The radius of the right circular cylinder is in the ratio 3:2. 2 சிலிண்டர் இருக்கு போல, அதோடைய ரேடியஸ் வந்து 3:2 ரேஷியோ. ஹைட்டோட ரேஷியோ வந்து 5:3. இந்த ரேஷியோ ஆஃப் ஏர் CSA, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர் என்ன ஃபார்முலா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர் என்ன ஃபார்முலா? 2πRH. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? 2πRH + R. ஸோ நமக்கு வந்து வெறும் சிஎஸ்ஏவோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் 1 நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2πR R1 H1. செகண்ட் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 2πR2 H2ன்னு எடுத்துக்கலாமா? இல்லை 2π வந்து கான்ஸ்டன்ட் தான், மேலே கீழே காமனாக இருக்கிறது, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா ரேஷியோ போடும்போது? R1 by R2 தான் இது. This is R1, this is R2, இது வந்து H1, இது வந்து H2. ஸோ R1 by R2க்கு பதிலாக 3/2 into H1 by H2க்கு பதிலாக 5/3. 3 gets cancel. ஸோ ஆன்சர் வந்து 5/2, அப்படி இல்லைன்னா 5:2ன்னு எடுக்கலாம்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5:2. சிலிண்டர், கோனு, ஸ்பியர் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா மறக்காதீங்க. அடுத்து HCF ஆஃப், இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல், இது வந்து ஆன்சர். அதாவது இந்த பாலினாமியலுக்கு இந்த பாலினாமியலுக்கு HCF போட்டிங்க அப்படின்னா இது வரும்னு சொல்றாங்க. அப்போ LCM என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம மோஸ்ட்டாக போடுவோம்ல, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்டூ HCF. அந்த மாதிரி தான் ஏதோ 2 நம்பருக்கு பதிலாக இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு டேர்மை வந்து இதால டிவைட் பண்ணிடுங்க. ஏன் டிவைட் பண்றீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபார்ம் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்டூ HCF அப்படி தானே போடுவீங்க. ஸோ இங்கே எக்ஸுங்கிறது இந்த ஹோல் டேர்மு, ஒய்ங்கிறது இந்த ரிமைனிங் டேர்மு, HCF தான் வந்துட்டு இந்த ஆன்சர். நமக்கு இப்போ எல்சிஎம் தான் தேவை. அப்போ நம்ம இந்த HCF எடுத்துட்டு வந்து இங்கே டிவைட் பண்ணால் போதுமா? டிவைடுங்கிறது ஏதோ இதுல இருந்து நம்ம டிவைட் பண்ணி இதில் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஒய்ல இருந்து டிவைட் பண்ணி எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்மை நான் இந்த இதால் டிவைட் பண்ண போகிறேன். எப்படி டிவைட் பண்ணேன்னு பாருங்க. எக்ஸ் பவர் 4 + 3x³ + 5x² + 26x + 56. அது இந்த டேர்மெல்லாம் டிவைட் பண்ண போகிறேன். x² + 5x + 7. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், x² போகிறேன். நான் ஒரு டேர்மாக கேன்சல் பண்ணுற மாதிரி நான் டிவைட் பண்ணணும். இப்போ x² எடுத்தாதான் x² இன்டூ x² என்னன்னு வரும், எனக்கு x பவர் 4ன்னு வரும். a பவர் m இன்டூ a பவர் n அப்படின்னா a பவர் m + n, ரெண்டு பவரையும் ஆட் பண்ணி போடுவீங்க. அடுத்து x² இன்டூ 5x என்ன வரும், 5x³ வருமா, + 7x² வரும். இதை அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுங்க. இது கேன்சல் ஆயிருமா? இங்கே வந்து என்ன வரும், -2x³ - 2x². கரெக்டா? 3ல 5 போச்சுன்னா -2, 5ல 7 போனால் -2x². அடுத்து என்ன பண்ணுங்க, இதை இறக்கிக்கோங்க கீழே, 26x இறக்கிக்கோங்க. இப்போ இந்த வந்து நான் இந்த 2x³ கேன்சல் பண்ணணும். அப்போ நான் இங்கே -2xன்னு போட்டால் மைனஸும் வந்துடும், 1 × 2 2ன்னு வந்துடும், x × x² வந்து x³ வந்துடும். ஸோ -2x³ வந்துடும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 5 10x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 7s are 14xன்னு வருமா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் தானே கேன்சல் பண்ண முடியும். ப்ளஸ் பண்ணி இதை கேன்சல் பண்ணுங்கள், இங்கே ப்ளஸ் பண்ணுங்கள், இங்கே ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ -2 + 10 என்ன வரும், 8x². இது 40x + 56. அடுத்து ஸோ நான் +8ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா 8 × x², 8x² + 40x + 56. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும் உங்களுக்கு. அப்போ இதுதான் அதோட ஆன்சர், டிவைட் பண்ணால் கிடைக்கிறது. ஸோ ஒரு டேர்ம் வந்து இதால தான் நம்ம வந்துட்டு இந்த HCF டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ண அந்த ஆன்சர் தான் வந்துட்டு இந்த ஆன்சர் உங்களுக்கு. இது கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கிடைச்சிருமா? ஒய்க்கு நம்ம எதை எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அப்படி இருக்குன்னு பாருங்கள். x² - 2x + 8, அந்த ரிமைனிங் கொஷின். இது வந்து x பவர் 4 கொஷின் ஆக்சுவலி. 4 + 2x³ - 4x². ஸோ இதுதான் ஆன்சர். இந்த சம் வந்து அப்படி தான் போடணும். எழுதி வச்சுக்கோங்க, புரியலன்னா திரும்ப கூட பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து வாட் இஸ் கோப்ரைம்? கோப்ரைம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். கோப்ரைம், ப்ரைம்னா என்னது, 1 and itself-ஆல மட்டும் டிவைட் ஆகும். கோப்ரைம்னா நான் என்ன சொன்னேன், கோங்கனாலே 2, கோனாவே 2, எந்த 2 நம்பரோட HCF 1ன்னு வருதோ அது பேர் வந்து கோப்ரைம்னு அர்த்தம். 16க்கும் 62க்கும் HCF வருமா போட்டா?
2ங்கிற காமன் ஃபேக்டர் எடுக்கலாம், இல்லை 4ங்கிற காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். 4 வராது, 2ங்கிற காமன் ஃபேக்டர் எடுக்க முடியும். அப்போ இது கோப்ரைம் கிடையாது. இது 18க்கும் 25க்கு ஏதாவது காமன் டேபிள் வருமா, டிவைட் ஆகுமா? ஸோ அதான் கோப்ரைம். 21க்கு 7 டேபிள் காமனாக வரும் உங்களுக்கு. 23யே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேபி 92 வரலாம். ஸோ அதுக்குமே HCF இது கிடையாது. ஸோ இதுக்கு HCF வந்து 23ன்னு வரும் உங்களுக்கு. 1 × 23 23, 4 × 23 92. ஸோ HCF 23 அதுக்கு. இப்போ கோப்ரைமுங்கிறது 18க்கும் 25க்கும் நீங்கள் HCF போட்டு பாருங்கள். 18க்கும் 25க்கும் எந்த காமன் டேபிளுமே எடுக்க முடியாது. அப்போ HCF 1. எந்த ரெண்டு நம்பரோட HCF 1ன்னு சொல்கிறோமோ அதுக்கு பேர் வந்து கோப்ரைம்னு அர்த்தம். The price of a tea increased by 20%. By what percentage must the consumption be reduced to keep this expense same? பர்சன்டேஜில் இந்த மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு விலை உயரும் போது நம்மளோட கன்சப்ஷனை குறைச்சிடும். ஏன் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக. இல்லை விலை குறையும் பொழுது நம்மளோட கன்சப்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் ஏ டீ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளோட கன்சப்ஷனை நம்ம குறைக்கணும். குறைக்கிறதுக்கான என்ன ஃபார்முலா? ஆர் டிவைடட் பை, இதுதான் ரிடக்ஷனு, கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணுற ஃபார்முலா. அந்த ஆறுங்கிறது இந்த இது 20%. அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 20 டிவைடட் பை 120 இன்ட்டு 100. 120 சார், 620 சார், 50/3 வருமா? 16 2/3%. இதுவே the price of a commodity decrease ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா R divided by 100 minus R into 100%. இது வந்து நம்மளோட கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபார்முலா. இது வந்து நம்ம கன்சப்ஷனை டிக்ரீஸ் பண்ணுற ஃபார்முலா. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கன்சப்ஷனை டிக்ரீஸ் பண்ணணும். அதில் அடுத்து 63 என்ன ஆன்சர் வரும்? எனி கெஸ்? 4 7s are 28, 28 minus 1 தான் 27. 5 8s are 40, 40 minus 2 தான் 38. 6 9s are 54 minus 3 51 தான் ஆன்சர். இது போட்டுருக்கீங்களா? ரீசனிங் போடுங்க, நம்பர்ஸ் இது போடுங்க, கோடிங் டிகோடிங் போடுங்க. கேபி தான் வரும்னு நினைக்கிறேன். கேவும் பியும் தான் ஆப்போசிட்டில் இருக்கும். அல்ஃபபெட்ஸ் எழுதுங்க, ஏபிசிடி எழுதுங்க, எம்என் எழுதுங்க. ஆப்போசிட்டில் வர்றது கேபி தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ எல்ஓ வரும், சாரி, இல்லை எல்ஓ வர பாசிபிள் இருக்கு. ஐஆர் எல்ஓ ஆப்போசிட்டில் வரும். இன்பிட்வீனில் என்ன லாஜிக் இருக்குது? 4 9 16 25. அது என்ன லாஜிக்? சியோட வேல்யூ என்னது? 3. 3 minus 1 to 2 ஸ்கொயர் எடுக்கலாம். எஃபோட வேல்யூ 10. 6 minus 1 5னா அப்படி வரலையே. சரி, அப்படியே ஆர்டராக எடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர், இது வந்து 4 ஸ்கொயர், அப்புறம் 5 ஸ்கொயர். ஆனால் 2 லெட்டர் விட்டு தானே எடுத்திருக்காங்க. டிக்கு அப்புறம் டி விட்டுட்டு எஃப், ஜிஹெச் விட்டுட்டு ஐ, அப்போ ஜேகே விட்டுட்டு நீங்கள் எல்ல தான் எடுக்கணும். அப்புறம் 16க்கும் 25க்கும் திரும்ப 7 வருது. சரி, 9 வருது. ஸ்கொயர் வேல்யூ தான், ஜென்ரல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அவ்வளோதான். ரொம்ப யோசிக்கணும். அடுத்து, a mat of length 180 meter is made by 15 women in 12 days. MDH sum எத்தனை மென்னு? 15 விமனு 12 நாளில் 180 மீட்டர் லென்த்தில் ஒரு மேட் செய்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆகும்? 32 விமன். மேட் வந்து லென்த் வந்து 512 மீட்டர். ஸோ அந்த லென்த்துன்னு வரதை ஒர்க்குன்னு எடுத்துடணும். மீதி இருக்கிறத எம்டியில் போட்டுருவோம். சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருது சொல்லுங்கள்.
ம் 16 ஓகே. சிக்ஸ்டி சிக்ஸ் நீங்கள் போடுங்க. அடுத்த சம் 66வது சம். ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு மட்டும் தான் கேட்டேன் நான் உங்களை. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? 3 சைடு சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ. ஏரியா ஃபார்முலா என்ன? சைடு கொடுத்துருக்குறாங்க, ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா √3/4 a². இதான் வந்துட்டு ஏரியாக்கான ஃபார்முலா. அப்படி இல்லை ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ½ இன்ட்டு இந்த பேஸோட வேல்யூவை பின்னு எடுக்கலாம், இல்லை ஏன்னு எடுத்துக்கோங்க. a இன்ட்டு ஹெச் அப்படின்னா இந்த இதில் ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டர் வந்து 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னா என்னது? சுற்றி இருக்கிறத ஆட் பண்ணா இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது 3a = 180 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 60யா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா ஏ வேல்யூ தான் தெரியும் உங்களுக்கு. √3/4 × 60² வந்து 3600. ஸோ 900 √3 தான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்களா? ஸோ √3யோட வேல்யூ வந்து 1.732 × 900 மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. 1.732 × 900. ம் 1558.8 ஆகும். கரெக்டா? அடுத்து 67th சம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 15,000. 15,000க்கு 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கன்னா என்ன ஒரு டாஸ்க்னா, முதல் வருஷத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற, அடுத்த வருஷத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற, அதுக்கு அடுத்த வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற. டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி போடுவீங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு தனித்தனியாக போடுவீங்களா? சரி போட்டு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஸோ முதல்ல 15,000 இருக்குது பிரின்சிபல். முதல் வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரணும்? 15%. அப்படியே கண்டுபிடிங்க. ஸோ இதில் 10%னா எவ்வளோ? 1500 ரூபாயா? கேட்குறதுக்கு பதில் மட்டுமாச்சு சொல்லுங்கள். 10% 1500 ரூபா. 1500 ரூபாயில பாதி எவ்வளோ? 750. அதான் வந்து அப்போ 5% இருக்கும். ஸோ 750 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2250 ரூபாயா? 2250 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 17,250 ரூபா வந்துடுமா? முதல் வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க? 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. ஸோ 10%னா 1725. 20%னா இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1000 × 1000 2000, 700 700 1400 வரும். 25 ஆட் பண்ணிங்கன்னா 50 வரும். ஸோ 50 4 3450 ரூபா வரும். இது செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் மட்டும். இதை தூக்கி அதை கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா 17,250 கூட 0 20,700. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க? 25%. ஸோ 25% எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 50% வேணும் அப்படின்னா by 2 பண்ணால் கிடைக்கும். 25% வேணும் அப்படின்னா by 4 பண்ணால் கிடைக்கும். ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 நாள் 20, 1 நாள் 4, 7 நாள் 28, 5 நாள் 20, 5175. 5175 தான் வந்து 25%. அது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 20,700 கூட அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5,725,875. ஸோ இதுலேருந்து 15,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா
10,875 வருமா? அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 10,875. எல்லாமே ஆப்ஷன் ஏலே வச்சிருக்காங்க. Not time will rupees 8,000 at 3% per annum. 68. 68 அடுத்த சம். புரிஞ்சது மூணும். இது வந்து ஜென்ரல் MDH சம் தான் இது. என்ன ஒன்று, டபிள்யூக்கு பதிலாக அந்த மேட்டோட லென்த்தை மீட்டர்லையோ சென்டிமீட்டர்ல இல்லை அமௌண்ட் கொடுத்துருந்தா அதை டபிள்யூல எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதில் இந்த சம்மில் 3A = 180, ஏவோட வேல்யூ 60, அதை எடுத்து அந்த ஃபார்முலா போடணும். இந்த சம்முக்கு ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்து 68 எப்படி போடுவீங்க? என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஏஇ 2 வவல்ஸ் இருக்கா, 2 வவல்ஸ் இருக்கு. ஸோ 2 × 30 மேபி பண்ணால் 60 வரலாம். கோவாவில் 1 2 3 வவல்ஸ் இருக்கு. 3 × 30 19 எடுத்திருப்பாங்க. மேங்கோவில் ஏஓ 2, அதுவும் 2 × 30 60. இந்த போம்கிரானட்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. அப்போ 5 × ரீசனிங் சம் 5 × 30 150. இது வந்து ஒரு எக்ஸாமில் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்ட சம் இது. ஏதோ ஒரு குரூப் 2 குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வவல்ஸ் இருக்கோ அதை × 30 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். அந்த மாதிரி ஒரு லாஜிக் கொடுத்துருந்தாங்க. ஆப்பிளில் வந்துட்டு ஏஇன்னு 2 வவல்ஸ் இருக்கு. 2 × 30 60. மேங்கோலையும் அந்த மாதிரி ஏஓன்னு 2 வவல்ஸ் இருக்கு. 2 × 30 60. போமோகிரானட்ல 5 வவல்ஸ் இருக்கு. ஸோ 5 × 30 150 தான் ஆன்சர். 69 ட்ரை பண்ணுங்க. அதாவது 2 கேஸ் இருக்கு. இதில் சேம் இன்ட்ரெஸ்ட் வரணுமா 2 கேஸ்லையுமே. இதில் ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதே இதுதான் செகண்ட் இதுலேயும் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 8,000 பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3%. என்ன மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் கேஸில் இது வந்து பிரின்சிபல் இன்னும் 76,000. கரெக்டாக கொஷின் 5 years 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் வருதான்னு பாருங்க. Principal 8,000, P × N × R divided by 100, which is equal to, இந்த கேஸில் பிரின்சிபல் வந்து 76,000 × N வந்து 5 years, 4 divided by 100, PNR by 100. So 100 gets cancel. 3 0க்கு 3 0 cancel. 1 4s are 2 4s are 1 2s are 3 2 6 8 2 16. So 38 × 5 40 0 4 5 15 190 190 divided by 3. கொஷின் தப்பு. இது ஒன்று 7,000 இருக்கணும், இல்லை 6,000 இருக்கணும். தமிழ் கொஷின் பார்க்கலாமா? அதுலேயும் அதே தான் இருக்கு. சரி, ஓகே. கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேம் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த பிஎன்ஆர் பை 100க்கு போட்டால் இதான் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. இந்த பிஎன்ஆர் பை 100ம் இந்த பிஎன்ஆர் பை 100ம் ஈக்குவலாக வரணும். அதான் சேம் இன்ட்ரெஸ்ட் வர்றதுன்னு கான்செப்ட். P1 N1 R1 by 100, P2 N2 R2 by 100. இது ஏதோ ஒரு டேட்டா மிஸ், இது தப்பா இருக்கா? நான் ஆன்சர் பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட். The LCM of two number is 6 times their HCF. HCF மேலே இருக்கு, 70 போடுங்க. ஈஸியான சம் தான். 70லாம் ஆன்சர் சொல்லுங்க போட்டு.
ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட் மட்டும் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த மெத்தட் 2/3 இன்ட்டு 2/4 இன்ட்டு 2/5 4 கேன்சல் அவ்வளோதான் 2/15 தான் ஆன்சர் 2:15. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் ரேஷியோ மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாவே போதும் எல்லா ரேஷியோவையும் ஃபுல்லாக போடணும்னு நீடு கிடையாது. ம் 71 போடுங்க. எல்சிஎம் ஆஃப் அதாவது எல்சிஎம் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் தேயர் ஹெச்சிசிஎஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹெச்சிசிஎஃப் இஸ் 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஹெச்சிசிஎஃப் 12 அப்படின்னா எல்சிஎம் 72ன்னு எடுத்துக்கலாமா? 6 × 12 72. வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 36 அண்ட் த அதர் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஒன் நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். ஒரு 12 3 12 36 ஒரு 3 2 3 6 4 3 12. ஸோ y ஈக்குவல் டு 24. ஸோ இதான் இன்னொரு நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் அந்த ஃபார்முலா போடணும். ஓகே. ஸோ அடுத்து இந்த சம் ட்ரை பண்ணுங்க. 72 இருக்கட்டும், 73 போடுங்க. அந்த சிம்பிளிஃபிகேஷன் போடுங்க. ஒன் நாட் செவனா கரெக்டாக வருது ஆன்சர். 74 ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே, இது இருக்கட்டும், லாஸ்ட்டாக பார்க்கலாம். 74க்கு என்ன ஆன்சர்? கியூபுக்கு நான் ஒரு ஃபார்முலா இப்போ எழுதி போட்டேன்ல, n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 3 ஸ்கொயர் வரைக்கும் ஒரு சம் n இன்ட்டு n+1 2n+1 டிவைடட் பை 6. அதே மாதிரி கியூபுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதோட வேல்யூவை தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 4,41,000 கொடுத்து சார் 44,000 கொடுத்துட்டாங்க.
44,100. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக போகுமா? இந்த பக்கம் இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் ஸ்கொயர். இது 441 எதோட ஸ்கொயர்? 21. 441 வந்து 21 ஸ்கொயரு, 100 வந்து 10ஓட ஸ்கொயர். ஸோ 210ஓட ஸ்கொயர் தான் இந்த ஆன்சர். இப்போ n into n plus 1 which is equal to n into n plus 1 divided by 2. இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 420 equal to n into n plus 1. நீங்களா என்னக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு கொடுக்குறீங்கன்னா 10 into 11 வந்து 110ன்னு வரும். 15 கொடுத்து பாருங்க, என்னக்கு 15ன்னு கொடுத்தீங்கன்னா 15 plus 1 எவ்வளோ வரும்? 16. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 420 வருதா பாருங்க. இல்லை ஆப்ஷனில் இருக்கிறத கூட ட்ரை பண்ணுங்க. 20 21 கொடுத்தா வருமா? 20 into 21 420. அப்போ என்னோட வேல்யூ 20. இப்போ கொஷினில் இங்கே கேன்ற இடத்துல பதிலாக உங்களுக்கு 20 கியூப்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். 44,100 கிடச்சிருக்கும். ஆனால் இது வந்து அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட வேல்யூ 20. $75 விட்டுருங்க, வேணாம். அது 76 போடுங்க. 76 சம். என்ன லாஜிக்? 3 12 27 48 75 108. டிஃப்ரென்ஸ் என்ன செக் பண்ணி பாருங்க வேணா. 9 15 3 3s are 5 3s are 7 3s are 9 3s are 11 3s are. டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 11க்கு அடுத்து என்ன வரும்? 13. 13 3s are என்ன வரும்? 39. டிஃப்ரென்ஸ் 39 வரணும்னா என்ன பண்ணுது? ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. 108 + 39 போட்டிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 1 2 1 2 3 1 2 3 4. அப்போ நீங்கள் 1 2 3 4 5ன்னு போட்டுட்டு இங்கே 4 தடவை 5ன்னு இருக்கா, 6 6 6 6ன்னு 5 தடவை எழுதிக்கோங்க. இதோ இது இந்த ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஹம்பிள் பார்க்கும்போதே தெரியுது, இதை ஏதோ ஜம்பிள் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற லெட்டர்ஸ் தான் மாற்றி. அதே பேட்டர்னில் எஜுகேஷன் ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஹம்பிள் EHLUBM. So last EHLU அப்புறம் B அப்புறம் M.
ஸோ லாஸ்ட்லேருந்து ஒன்று அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று அப்புறம் லாஸ்ட்லேருந்து ஒன்று ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று அந்த மாதிரி. அது என்ன வருது ஆன்சர் இதுக்கு எஜுகேஷனுக்கு? டியா? எடுகேஷன். லாஸ்ட்லேருந்து ஒன்று ஃபர்ஸ்டில், அப்புறம் லாஸ்ட்லேருந்து ஒன்று ஃபர்ஸ்டில், லாஸ்ட்லேருந்து ஒன்று ஃபர்ஸ்டில், லாஸ்ட்லேருந்து ஒன்று சி, அப்புறம் ஏ. இதுதான் ஆன்சர். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் வென் ஏ டை இஸ் த்ரோன். ஒரே ஒரு டையை த்ரோ பண்ணும்போது என்னென்ன ஈவன் நம்பர் பாசிபிலிட்டி இருக்குது? 2, 4, 6 தான், 3 தான். இப்போ 3/6 ஆன்சர் 1/2. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு. The percentage of Arun and Suresh is 24 years and 36 years respectively. Ratio between the ages of Suresh and Arun 8 years ago. 8 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும், அருணுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 16. அவனுக்கு 28. சுரேஷுக்கு 28. ஸோ கொஷினில் ரேஷியோ ஆஃப் சுரேஷ் அண்ட் அருண் தான் கேட்குறாங்க, மாற்றி போடணும் கரெக்டாக போடும்போது. ஸோ சுரேஷ் அண்ட் அருணுக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா 7 4s are 4 4s are. ஸோ 7:4. ஆப்ஷன் சி. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோவில் இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும். என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஷினில் கொடுத்தது அருண் அண்ட் சுரேஷ், கேட்குறது வந்து சுரேஷ் அண்ட் அருண். நீங்கள் 8 வயசை மைனஸ் பண்ணி மாற்றி போட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேர். அடுத்து ஏ அண்ட் பி சேர்ந்து 16 நாளில் முடிக்கிறாங்க, ஏ வந்து தனியாக 48 நாளில் முடிக்கிறான். அப்போ பி எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பியோட 1 day ஒர்க் ஈக்குவல் டு ஏவோட 1 day ஒர்க் ப்ளஸ் பி. அப்போ அதை மைனஸ் பண்ணுவீங்களா? 1/16 மைனஸ் 1/48. 16க்கு 48க்கு எல்சிஎம் என்னது? 48. 3 16s are 48 மைனஸ் 1. ஸோ 2/48ன்னு வரும். 1/24. இப்போ 24 days. ஆப்ஷன் பி. ஏபி தனியாக கொடுத்தா ஏபியை கூட்டி 1 day ஆஃப் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிப்பீங்க. இல்லை ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கேட்கறதுனால மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. 2210 men working 12 hours a day. MDHல போடுங்க. MDH M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஸோ M1ங்கிறது 210 men into 18 days. எத்தனை மணி நேரத்தில்? 12 மணி நேரத்தில். ஸோ how many men are required to finish the job 20 days in 14 hours a day? சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? ஆமாம், MDH ஹவர்ஸில் தானே இருக்கும், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். டி டேஸில் இருக்கும், ஹெச் வந்து ஹவர்ஸில் தானே இருக்கும். 162. ஓகே. 83 அதே தான் கான்செப்ட். 83 போட்டுருங்க. 5 ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒர்க்கு. ஃபைவ் பர்சன்ஸ் 5 daysல 5 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ 50 பர்சன்ஸ் எக்ஸ் டேஸில் 50 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். கேன்சல் ஆகிடும் 1 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 5.
A mason uses the expression to represent the area of the rectangular floor. If he decides that the length of the room, what will be the breadth? So L into B equal to 2x cube plus 16 எடுத்துருக்காங்களாம். லென்த்தை வந்துட்டு அவர் 2x plus 2ன்னு எடுத்துக்கிறாராம். 2x plus 2 into பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2x cube plus 16. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2x plus 4ன்னு இருக்குமா. இந்த பிரெத்துக்கு பதிலாக நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும்? முடிவு செய்வதால் what will be the width of the room will be represented in terms of x. டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் 2x ஸ்கொயர்னா வரும். 2x cube plus 4x ஸ்கொயர்னு வருமா. பண்ண முடியாது. அங்கே 0x ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் வரும், அப்புறம் 0xன்னு ஒரு டேர்ம் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஆப்ஷன் சி. அங்கே போட்டு அந்த அதே மெத்தட் டிவிஷன் பண்ணி அனுப்பி. இங்கே வந்து 16ங்கிறது கான்ஸ்டன்ட், இங்கே வந்து 4x ஸ்கொயருங்கிறது வேற டேர்ம். அதனால அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன், அந்த ப்ளஸ் 16 அங்கே வச்சுக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து 0x ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் ப்ளஸ் 0xன்னு இன்னொரு டேர்ம் வச்சுட்டு அப்புறம் கான்ஸ்டன்ட் எடுங்க. எக்ஸ் கியூப் இருக்கணும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், அப்புறம் எக்ஸ் இருக்கணும், அப்புறம் 0 இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பாலினாமியல் ஈக்குவேஷன். வால்யூம் ஆஃப் a solid hemisphere, another hemisphere போட்டு 85th மட்டும் போட்டு ஆன்சர் சொல்லுங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன ஃபார்முலா? 4/3 πr3. ஆனால் கொஷினில் வந்துட்டு அதை 2/3னா 2/3 இன்டூ 29,000 அந்த மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிங்க. 2/3 ஆஃப் இருக்குல்ல, 2/3 ஆஃப் த இதுலேருந்து 2/3 எடுத்து சொல்கிறாங்க. அதான் வந்து இன்னொரு நியூ ஹெமிஸ்பியரோட வால்யூம். அதாவது ஏதோ ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வால்யூம் என்ன பண்ணுறாங்க, சரி இன்னொரு இது என்ன பண்ணாங்க, அதுலேருந்தே ஹெமிஸ்பியர் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்படி இருந்த ஒரு ஷேப்ல இருந்து இப்படி உள்ள கட் பண்ணி இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுக்கிறாங்க.
இந்த புதுசா வந்த வால்யூம் வந்துட்டு 2/3 ஆஃப் ஒரிஜினல் வால்யூம், முன்னாடி இருந்த வால்யூம்க்குன்னு சொல்றாங்க. அப்ப நியூ வால்யூம் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் முன்னாடி இருந்த வால்யூம் எவ்வளோ? 29,106. சால்வ் பண்ணுங்க. 7 3 சரி 9 3 27, 7 3 21, 0 2 3 6, 2 2 4, 0 7 2 4 8 19, 19,404. இதான் வந்து நியூ ஹெமிஸ்பியரோட வால்யூம். கொஷின்ல வந்துட்டு என்ன கேட்குறாங்க? ரேடியஸ் ஆஃப் நியூ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட என்ன ஃபார்முலா? 2/3 πr கியூபா. பையோட வேல்யூ போட்டுருங்க சப்ஸ்டியூட். 2/3 πr கியூப். 11 2 11 சார், ஒரு 11 11, மீதி 8ன்னு இருக்கும். 7 11 77 போயிடுச்சுன்னா மீதி 7ன்னு இருக்கும். 6 11 66, மீதி 4ன்னு இருக்கும். 4 11 1 2 சார், 8 2 16, 8 2 16, 2 2 4, 1 2 சார், 441. r cube equal to 441 அப்படியே வச்சுக்கோங்க. 3 into 7 எவ்வளோ? 21. ஆக்சுவலி 441 நம்ம 21 into 21 எழுதலாமா? அப்போ ஆரோட வேல்யூ 21. கியூப் எடுக்கும்போது அது 21 வந்துடும். அப்போ ஆர் வந்து 21. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரி 10 minutes பிரேக் போயிட்டு வாங்க. மீதி 15 சம் வந்து பார்க்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? போடும். The difference between CA and SI for 2 years 2% per annum is ₹4. Find the sum of money. Principal என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. So 2 years difference என்ன ஃபார்முலா? 2 years difference. CA க்கும் SI க்கும் 2 வருஷம் வித்தியாசத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 3 வருஷம் வித்தியாசத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 years difference கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து P into R by 100 whole square. 3 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா P into R by 100 whole square எக்ஸ்ட்ரா ஒரு 3 plus R by 100 அப்படின்னா இது 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. ரெண்டாவது வருஷத்துல இருந்து தான் டிஃபரன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வட்டிக்கும் வட்டி போடுறதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 இயர்ஸ் தான் கேட்குறாங்க. 2 இயர்ஸ்னா அப்போ அந்த ஃபார்முலா இல்லை. 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹4. அந்த ₹4 ஈக்குவல் டு P இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 by 100 whole square. 1 2 சார் 52 சார். 1 ஸ்கொயர் பண்ணா 1ன்னு வரும். 50 ஸ்கொயர் பண்ணா 2500ன்னு வரும். இந்த 2500 4 கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10,000 ரூபா தான் பிரின்சிபல். இதே 3 வருஷம் வித்தியாசம் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போட்டிருப்பீங்க. The difference between compound interest and simple interest in 2 years. அதே ஃபார்முலா வச்சு செகண்ட் சம் போடுங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து 405, பிரின்சிபல் வந்து 18,000 கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எழுதின ஃபார்முலா வச்சு போடுங்க. கேபிட்டல் ஆர் கண்டுபிடிங்க. இதில் திஸ் இஸ் டிஃபரன்ஸ், திஸ் இஸ் பிரின்சிபல். ஆர் என்ன கண்டுபிடிங்க? அதான் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P இன்டூ R by 100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஆர் ஸ்கொயர்னு ஆகிடும். வந்துடும். %15 per annum தான் ஆர்.
இதுக்கும் அதே ஃபார்முலா. 8 போடுங்க. சேம் ஃபார்முலா 3 சமமே. என்னாச்சு? இந்த சம்க்கு என்ன ஆன்சர்? டிஃபரன்ஸ் 20 ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100, அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயருக்கு போதும். 3 0 3 0, 2 நாள் 8, 5 நாள் 20, 1 2 சார் 5 2 சார். ஸோ 5 5 25 வரும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, இப்போ ஆர் ஈக்குவல் டு 5%. இது ஃபைண்ட் த பிரின்சிபல் கேட்குறாங்க. அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 6% per annum, 3 years காம்பவுண்டிங் ஆனுவலி. சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? எப்படி போடுவீங்க இந்த சம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் பை 100ல போட முடியுமா இது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இந்த 4 1 2 3 4 விஷயத்துல ஏதாவது ஒரு 3 விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த ஃபார்முலா கிட்ட போக முடியும். ஆனா இந்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து அமௌண்ட். அமௌண்ட்டை அங்கே நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அந்த ஃபார்முலால. ஏ அமௌண்ட்டுங்கிறது என்னது? இப்படி ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க, ஒரு 2,000 ரூபாய் வட்டி சேர்த்து ஒரு 12,000 ரூபாயா கொடுக்குறீங்க பாருங்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம், அது பேர் தான் அமௌண்ட். ஆனால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் யூஸே பண்ண மாட்டீங்க. ஆர் கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆரும் என்எஸ் தெரியும், பியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது நமக்கு. ஸோ இதை எடுத்து இந்த ஃபார்முலா போட்டால் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு தான் ஒரு டைப் சொல்லி கொடுத்துருப்பேன். அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் அமௌண்ட்டு. பிரின்சிபலுங்கிறது எப்பவுமே 100%, இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு வருஷத்துக்கு 6%னா 3 வருஷத்துக்கு 18%. ஸோ டோட்டலாக அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ 118% கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 118% இஸ் ஈக்குவல் டு 11,800. ஏன் இதுவும் அமௌண்ட் தான், இதுவும் அமௌண்ட் தான். இது பர்சன்டேஜில் இருக்குது, அது வேல்யூவில் இருக்குது. அப்போ 118% இஸ் ஈக்குவல் டு 11800. கொஷினில் என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபலை நம்ம என்னென்ன எடுத்தோம் இங்கே? 100%. ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு வாட்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஒரு 118, ஒரு இங்கே 1 இருக்கிற மாதிரி 1 இன்ட்டு பிபி, 100 இன்ட்டு 100, 10,000. திஸ் இஸ் பிரின்சிபல். அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் தான் சம்மு போட முடியும் உங்களால்.
நெக்ஸ்ட் 50 எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. சம் ஃபர்ஸ்ட் 50 விட அடுத்த 50 ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின். The value of a machine depreciates. Depreciatesங்கிற வார்த்தை வந்தால் என்ன ஃபார்முலா? டிப்ரிசியேஷன் ஃபார்முலா போடணுமா? ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிப்ரிசியேஷன் ஆஃப்டருக்கு என்ன ஃபார்முலா? P இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். இதே டிப்ரிசியேஷன் 2 இயர்ஸ் அகோவில் கேட்குறாங்கன்னா P டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என்னன்னு வரும். ஆஃப்டர்னா மல்டிப்ளைல வரும். Pங்கிறது ப்ரெசென்ட் ஒர்த்து. ப்ரெசென்ட் ஒர்த் வந்து இது 1 மைனஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க. ஸோ 0 0 கெட்ஸ் கேன்சல். 162,000. ஸோ 1 இன்ட்டு 10 10 10 மைனஸ் 1 வந்து 9 9/10. ஸ்கொயர்ன்னு இருக்கிறதுனால இன்னொரு 9/10. 2 0க்கு 2 0. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 1620 இன்ட்டு 81. 2 மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 20 முடிஞ்சிருக்கும் தான் ஆன்சராக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட்டு இங்கே 1 2 இந்த 0 தான் வந்திருக்கும். ஸோ 20 முடிகிற ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். என்ன வருது ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் வருதா? வேற வருதா? போட்டாச்சா? 91 என்ன ஃபார்முலா? 91 கொஸ்டினை ரீட் பண்ணி எனக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. 48,000ங்கிறது என்னது? அமௌண்ட்டா பிரின்சிபலா? 48,000ங்கிறது பிரின்சிபல். 55,560ங்கிறது அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலில் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ன்னு போட்டுக்கோங்க. செவன் 560 வந்துச்சா? அது இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் வந்து 48,000. என்னைக்கு எப்படி எடுத்துப்பீங்க? 2 இயர் 3 மந்த் எப்படி எடுத்துப்பீங்க? 27/12ன்னு எடுத்தோம் என்னக்கு இன்ட்டு ஆர் பை 100.
எவ்வளோ வருது 7 வந்துச்சா அப்போ 7%. $7560 principal NR 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு 12 4 12 1 4 சார், ஒரு 4 4 8 4 32 9 4 சார் 36 3 9 சார் 3 2 9 சார் 1 9 சார் 1 3 சார் 7 3 சார். ஸோ R ஈக்குவல் டு 7% per annum. அடுத்து Rahul wanted to find the height of a tree in his garden. He checked the ratio of his height to his shadow. அது வந்து 4, அதாவது அவன் ஹைட் 4 மடங்கு இருக்கிறான் அப்படின்னா அந்த ட்ரீயோட ஹைட் வந்து 1 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறான். இப்போ இந்த ஷேடோ ஆஃப் த ட்ரீயோட லென்த் வந்து 15 ஃபீட்னு அவன் மெஷர் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, இந்த வெறும் ரேஷியோ எடுக்க வேண்டியதான். 1 டைம்ஸ் தான் 15 ஃபீட் அப்படின்னா 4 டைம்ஸ் எத்தனை ஃபீட் வரும்? 4 × 15 எவ்வளோ? 60 ஃபீட்டு தான் அவனோட ஆன்சர், அவனுடைய ஹைட்டு. 1 டைம்ஸ் 15ன்னு கொடுத்துட்டாங்க, 4 டைம்ஸ் வந்து 60. லாஸ்ட் A shopkeeper marked the price of an article as 15% more on its cost price. அதாவது வாங்கின விலையிலேருந்து 15% அதிகமாக மார்க் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். திரும்ப என்ன பண்ணுறான், அதுலேருந்து நான் ஒரு 15% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா? அப்போ அவனுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமா கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தட் வந்து எப்படி சம் பண்ணணும், இந்த மாதிரி 3 டயக்ராம் போட்டிருப்பீங்க. திஸ் இஸ் காஸ்ட் ப்ரைஸ், திஸ் இஸ் மார்க்டு ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கான்னு வச்சுப்பாங்க, 15% அதிகமாக மார்க் பண்ணுறான் அப்படின்னா இப்போ அதோட 115 ரூபான்னு மார்க் பண்ணியிருப்பான் அந்த பொருளை. இப்போது 15% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறான். அந்த டிஸ்கவுண்ட்னா இங்கே போடுவீங்களா, இல்லை 10%னா எவ்வளோ? 11.5. 10%னா 11.5. 5%னா இதில் எவ்வளோ வரும்? 11.5ல பாதி எவ்வளோ? 5.75. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 5.75 11.50 17.25 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு 15 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி 100 இருக்கும். அதில் 2.25 மைனஸ் பண்ணிங்க. 100ல் 2 போயிடுச்சுனாவே 98, 98ல் 0.25 போயிடுச்சுன்னா 97.75. ஸோ 97.75 தான் அந்த பொருளை அவன் விற்கிறான்னு அர்த்தம். ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கி 97.975க்கு விற்கிறான் அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். எவ்வளோ லாஸு? எவ்வளோ லாஸ்ன்னு தெரியல. ஸோ லாஸ் தான் ஆன்சர், அவனுக்கு லாஸ் தான் கிடைக்கும். அது அடுத்து 94. A hemispherical tank of radius, hemispherical tank, okay, it is connected with a pipe which empties the tank at the rate of 7 liters per second. How much time will it take to empty the tank completely? It is connected with a pipe which empties the tank. ஒரு செகண்டுக்கு 7 liters. ஓகே. ஸோ ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க் ஆஃப் ரேடியஸ் 1.75 மீட்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஹெமிஸ்பீரியல்னால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கா? இது ஃபுல்லாக ஒரு வாட்டர் இருக்குது, இதில் தான் ஒரு பைப் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை எண்டில் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஹெமிஸ்பெரிக்கலோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2/3 πr³ போடுவீங்களா? போட்டு வால்யூம் கண்டுபிடிங்க. எனக்கு கண்டுபிடிச்சி அந்த வால்யூமை வந்து லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வர்ஷன் எப்படி? 1 m³ = 1000 லிட்டர்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2/3ன்னு போட்டு வால்யூம் கண்டுபிடிங்க. 2/3 πr³
ஆர் கியூப் ரேடியஸ் எவ்வளோ 1.75 மீட்டரா. ஸோ 1.75 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75. இந்த பாயிண்ட்லாம் எடுக்கிறதுக்காக பை 100 பை 100 பை 100ன்னு போட்டுக்கோங்க. 425 725 425 725 425 725. ஒரு 7 ஒரு 7 கேன்சல் ஆயிரும். 2 2 11 2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். அப்போ மேலே வந்துட்டு 7 இன்ட்டு 7 49 49 இன்ட்டு 11 டிவைடட் பை 3 இன்ட்டு 16. இதுதான் வந்து வால்யூம். இது மீட்டர் கியூப். இது வந்து 1 மீட்டர் கியூப்பில் வருமா, அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 1000 போடுவீங்க. இன்ட்டு 1000ல் போட்டிங்க அப்படின்னா 4 4 16 25 4 100 ஒரு 4 பாயிண்டில் வரணும். மல்டிப்ளை பண்ணுங்க அது மூணையும். சரி, இதோட சால்வ் மட்டும் பண்ணி ஆன்சர் போட்டு வைங்க. டயமீட்டர் கொடுத்தாதான் 2ஆ டிவைட் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் தானே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 லிட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு செகண்டுக்கு 7 லிட்டரை வந்து அந்த டேங்க் எம்டி பண்ணுதுன்னா, அதாவது 1 செகண்டுக்கு 7 லிட்டர்ஸ். இங்கே உங்க வர ஆன்சரை இங்கே போட்டிங்கன்னா எத்தனை செகண்ட்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். இல்லை செகண்ட்ஸில் வரும், இல்லை மினிட்ஸில் வரும் ஆன்சர். இந்த சால்விங் மட்டும் அப்புறமா வீட்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த கிளாஸில் அதை சொல்கிறேன். அடுத்து எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 நீங்கள் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதுவீங்களா? ஆனால் ஏன்னா அப்படி தான் நம்ம ஃபார்முலாவில் பிரிக்க முடியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு 2 தடவை எழுதுவீங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 என்ன ஃபார்முலா எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி கிடைக்கும். அகெயின் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதுவீங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லா டேர்மும் எடுத்து எழுதணுமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கணும், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எல்லாமே இருக்கிறது இருக்கிறங்க கீழே இருக்க எல்லா டேர்முமே இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும். இதில் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குமா? ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் இது வந்து என்ன இருக்குது? இங்கேயும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் காமனாக இருக்குது. இங்கே இதில் ஒரு எக்ஸ், இதில் ஒரு எக்ஸுக்கு எக்ஸு, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ராக்கெட்டில், இங்கே ஒரு ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு காமனாக எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ காமனாக இருக்கிற டேர்ம் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் போட்டுருவீங்களா? இது ரெண்டும் கீழே இருக்கா? ட்ரையாங்குலர் கிரவுண்டோட ஏரியா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சைட்ஸ் அட்ஜசன்ட் டு த ரைட் ஆங்கிள்ஸ்னா இதுதான் ரைட் ஆங்கிள்ஸ். அதுக்கு அட்ஜசன்ட்னா இந்த சைடும் இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. இதை 15 எடுத்துக்கினாலும் சரி, இதை 18 எடுத்துனாலும் இல்லை மாற்றி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா ஏரியாவுக்கு ஆஃப் பிஹெச் தான் போட போகிறீங்க. ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு.
இன்ட்டு டோட்டல் ருபீஸ் வந்து எவ்வளோ, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 5 ருபீஸ்னா உங்களுக்கு டோட்டல் இன்ட்டு 5 பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 சார் இங்கே 40ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 × 5 25, 25 × 4 வந்து 100, ஒரு 2 0. ஸோ டோட்டலாக 10,000 ரூபா ஆகுது. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5 ரூபாங்க ஒரு இது பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் உள்ள ஒரு இதை வந்து சிமெண்டிங் பண்ணுறதுக்கு. டோட்டல் வந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ வித் திஸ் சொல்யூஷன்ஸ் முடிஞ்சு. இன்னொரு சம் இருக்கா? சரி, ஓகே. The average of 5 numbers is 180. One of the number is removed, then the average becomes 155. ஸோ 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 180. இந்த சம்ம நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 5 பேர்கிட்டையும் 180 ருபீஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். 180 ருபீஸ், 180 ருபீஸ், 180 ருபீஸ், 180 ருபீஸ், 180. இந்த மாதிரி இருந்தால் தான் இது 5ஐயும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணாலே எனக்கு 180 தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். உங்கள் 5 பேர்கிட்டையும் 180 ருபீஸ் இருக்கு. இப்போ இவர் போறவர் என்ன பண்ணணும், இவரோட 180 ருபீஸை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னா மீதி இருக்கிறதுல ஆவரேஜ் மாறவே மாறாது. திரும்ப மீதி இருக்க 4 பேர்தையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணாலும் அதே 180 தான் வருமே. ஆனால் போனவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்ககிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் ஏதோ வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால தான் உங்களுக்கு ஆவரேஜ் திரும்ப போனதுக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கு, முன்னாடி இருந்த 180 வந்து இப்போ 155 மாறி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இப்போ வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட 155 ருபீஸ் தான் இருக்கு. அப்போ நீங்க எல்லாரும் அவருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? 25ஆ? அப்போ நீ ஒரு 25, நீங்க ஒரு 25, நீங்க ஒரு 25, நீங்க ஒரு 25, 4 பேரும் சேர்ந்து ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பீங்க. அவரோடது ஒரு 180 ரூபா அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. மொத்தம் அவர் எடுத்துட்டு போனது 280 ருபீஸ். ஸோ அதுதான் வந்து அந்த ரிமூவ்டு நம்பர் 280. இந்த ஏவரேஜ்னு வந்தாலே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஒரு 5 பேரோட ஏவரேஜ் 50ன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 5 பேர்கிட்டையும் 50 ரூபா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் வெளியில போறதுனால ஏவரேஜ் மாறவே இல்லை அப்படின்னா இப்போ அவரோட 50 ரூபாய் மட்டும் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதான் ஆன்சர், 50 ரூபா. அவர் வெளியில போகும்போது இருக்கிற எல்லாருக்கும் குறையுது அப்படின்னா இவருங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இவங்களுக்குலாம் கூடுச்சு அப்படின்னா அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். சரி, ஓகே, தேங்க்யூ.